ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு 2D தமிழ் ஸ்டோரீஸ். அது ஒரு அழகிய அமைதியான கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி மலைகள், ஏரிகள் எல்லாம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் சுமார் 50 வீடுகள் இருந்தன. அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சு வந்தாங்க. அவங்க பல வகையான பயிர்களை விவசாயம் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு விவசாயத்திலிருந்து எந்த லாபமும் கிடைக்கல. அதிலிருந்து கிடைக்கும் விளைபொருட்கள் அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு மட்டுமே போதுமானதாக இருந்துச்சு. இப்படியே வருஷங்கள் போயிருச்சு. அது ஒரு விதைக்கும் பருவம். ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு ஒரு முனிவர் வந்தார். அன்று அந்த கிராம மக்களிடம் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கேட்டார், இங்கே எல்லாரும் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், ஆனால் அதிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு அந்த கிராம மக்கள் சொன்னாங்க. ஏன் இங்கே தான் ஏரி இருக்குது, மழை பெய்யுது, ஆனாலும் ஏன் விளைச்சல் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு முனிவர் கேட்டார். அந்த மக்களில் ஒரு சிலர் சரியான பதிலை சொல்லலை. சில நாட்கள் அந்த முனிவர் அங்கேயே தங்கிட்டார். ஊர் மக்கள் எல்லாரும் விதைக்க போனாங்க. அவங்க விதைக்கிறத பார்த்த முனிவருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போவே முனிவருக்கு புரிஞ்சிருச்சு அந்த ஊர் மக்களை பற்றி. நிலத்தை விதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தவும் இல்லை, விதையை விதைச்சிட்டு உழுவவும் இல்லை, அப்படியே ஏனோதானோன்னு போட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படி விளையும்? இத்தனை வருஷமாக இவங்க இப்படி தான் விதைச்சிருக்காங்க. அதில் 1-2 தப்பி தான் இவங்களுக்கு விளைச்சல் வந்திருந்திருக்கு. சரி, எல்லாருமே இப்படி சோம்பேறியாக இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு முனிவர் யோசிச்சார். அடுத்த நாளே ஊர் மக்கள் எல்லாரையும் கோயிலுக்கு வர சொன்னார். அங்கே அவர் தியானம் செய்வது போல் கோயிலில் உட்கார்ந்து இருந்தார். கிராம மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட முனிவர் சொன்னார், உங்கள் நிலத்தில் ஒரு சில அடியில் தங்கம் புதைஞ்சிருக்கு அப்படின்னு. அதை சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டார். அதை கேட்ட அந்த ஊர் மக்களுக்கு ஆசை வராமல் இருக்குமா? உடனே எல்லாரும் போய் அவங்கவுங்க நிலத்தை தோண்டி பார்த்தாங்க, ஒரு இடம் கூட விடாமல். ஆனால் அங்கே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த முனிவர் மீது கோவப்பட்டாங்க. சில வாரங்கள் கடந்து போயிருச்சு. அந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. விதைத்த விதைகள் எல்லாம் முளைக்க தொடங்கிருச்சு. 2-3 மாதங்களுக்கு பிறகு அறுவடை செய்ய ஆரம்பித்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு எல்லாரோட நிலத்திலும் அமோக விளைச்சல் வந்திருந்துச்சு. அப்போதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உணர்ந்தாங்க, எதுக்காக முனிவர் நிலத்தில் தங்கம் இருக்குன்னு சொன்னாருன்னு. அன்னைக்கு புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே, உழைச்சாதான் பலன் கிடைக்கும்னு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ.